வாங்கினது நல்லது வாடகைக்கு வாங்கி அது இது வந்து பொண்ணு வீட்டுக்காரரு மாப்பிள்ளை வீட்டுக்காரரு இது வந்து வரதட்சணை ஓகே. அப்புறம் மாமனாருக்கு கோல்டு வாட்ச் இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி தரணும். பையனை கூட்டிட்டே கொடுத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. சோறு ஓடுனால கடைசி காலத்துல சொல்லாது. எங்களுக்கு போடணும் சாப்பாடு. அதெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். வந்து பையனை வளர்த்தி இல்ல எப்படி இருந்தாலும் நாளைக்கு சொத்துல பாதி கன்ஃபார்மா வருங்க. ஆனா உங்க பையனே எங்களுக்கு வந்துருச்சு. பையனுக்கு பாதி சொத்து வந்துருக்குங்க. பையனையும் நாங்களே வச்சுக்கிறோம். அப்ப சரி எங்களுக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டுருக்கப்போ சோறு எதுக்கு ரெண்டு மாட்டை கட்டி கறந்துங்க. பையனே கூட்டிட்டோம் சரிங்களா. பையன் சொத்து உங்க சொத்து அதுவும் எங்களுக்கு. எங்கேயாவது போறதுன்னா அம்மா வீட்டை போன் பண்ணா பசங்க கார் எடுக்க மாட்டாங்க. அதே மாமியா வீட்டை போன் பண்ணா இதை வர்றங்கத்த ரெடியா இருங்கத்தேன்னு சொல்லுவோம். அப்படித்தான் நடக்குது. எல்லாத்தோட ஆசையும் போட்டோ இன்னைக்கு ஒண்ணுதான் ஆட்டம் கொஞ்சம் வேகம் குறைச்சி உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது அளவா போய் நாங்க எடுக்க முடியாது. உங்களுக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கள் கட்டிக்குவாரு. அது பிறந்த நேரம் அப்படியே நாங்க ஒரு இவரை கேட்டுருந்தோங்க. ரொம்ப நாளா கேட்டுருந்தோங்க. இவர் என்ன பண்ணாரு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறவங்க சரி செஞ்சாரு. அப்புறம் திடீர்னு ஒரு 2 மணி நேரத்தில் 2 நாளில் பண்ணணும்னு ஒரு எண்ணம் பார்த்தீங்களா. இவர் ஒரு மாதமாக தொலாவிட்டு இருந்தார் பொண்ணு வீட்டுக்காரரு. ஆமாங்க. அப்புறம் நான் தான் ஏற்பாடே பண்ணணுங்க. 2 மணி நேரத்தில் பேசி அதை அப்போவே விலைக்கே வாங்கலாம்னு முடிவு பண்ணிங்க. அப்போவே அப்போ அந்த காலையில் பேசி பொழுதோடு வந்துருச்சு. நான் கூட கண்டிப்பாக இப்போ நாங்கள் அப்படித்தான் ஒன்றுமே காலோடு கண்டிப்பாக மதுரையில் கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல பழகிடுது. உண்மையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி.
கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாமல்ல நமது திருவூரிலே, நமது பல்லடம் மாநகரிலே புண்ணிய பூமியாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மேற்கு ராசா கவுண்டன் பாளையத்தில் நமது பகுதி வாழ் மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ மலைவரம் வேண்டி தேசிங்கி ராஜா மற்றும் பஞ்சகல்யாணிக்கு திருமண நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தேசிங்கி ராஜா மற்றும் பஞ்சகல்யாணியானவள் திருவீதி உலா மற்றும் மலைசோரி எடுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. ஆகையினால் நமது பகுதி வாழ் மக்கள் அனைவரும் பெரும் திரளாக இங்கு கலந்து எல்லாமல்ல ராஜவிநாயக பெருமான் மற்றும் ராஜமாகாளி அம்மனுடைய திருவருளை பெற்று இந்த மலை வேண்டி செய்யப்படுகின்ற யாகத்தில் கலந்து கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுபராத நட்பம் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுமினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்புக்கு அகலாத கணவன் மனைவியும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணமொரு துன்பம் இல்லாத வாழ்வுதனை எல்லாமல்ல நமது தேசிங்கி ராஜாவும் பஞ்சகல்யாணியும் கொடுத்து அருள மிகவும் சிறப்பானதொரு முறையிலே நமது திருக்கோவிலின் சார்பாக விழா ஏற்பாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் பெருந்திரளாக இங்கு வருகை தந்து எல்லாமல்ல வருண பகவானுக்கு பாத்திரமாகும்படி தாங்களை எல்லாம் மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நமது பகுதியிலே 30 ஆண்டு காலத்திற்கு பின்பாக முதன்முறையாக இந்த ஒரு நிகழ்வு இந்த திருவூரிலே நடைபெற இருக்கின்றது. ஆதி காலத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம், ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். இது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. ஆனா அதே விஷயத்தை இன்றைக்கும் இந்த காலத்துல நம்ம கடைபிடிக்கப்படுறோம். அப்படின்னா நேத்து பாத்தீங்கன்னாங்க பட்டினிச்சி இருக்க மழை வந்துருச்சு. அப்ப அந்த பத்திரிகை அடிச்ச உடனேயே ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா அப்ப அது மூட நம்பிக்கையே அல்ல. இது ஒரு பிரபஞ்ச சக்தியினுடைய பேராற்றல் அப்படிங்கிற மாதிரி தான் நாம சொல்ல முடியும். அந்த இறையாற்றலினால் அந்த பிரபஞ்ச சக்தியினோடு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். சிவாதிரி சுற்றம்பலம் தில்லையம்பலம். வழிபடும் அவரிடர் கட்டி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே என்று சொல்வதற்கு அறிய எல்லாமல்ல விநாயக பெருமானுக்கு மங்களவாத்தியத்தோடு தற்சமயம் பூஜை நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. அதனை
என்னமாமா ஒரு வாரத்துல பையன் 5 கிலோ அங்க 5 கிலோ குறைஞ்சிங்க 5 கிலோ ஏறி எடுத்து நிறம் எப்படிங்க என்னப்பா பண்றது சோப்பு சாம்பலம் போட்டு குளிச்சுட்டு இருக்கிறோம் நாங்க தண்ணியவே காட்டலையாட்டாங்க கொஞ்சம் சொல்லிக்கல ரெடி பண்ணி வச்சுக்கிறோமுங்க பொருளை கட்டா நேற்று சொல்லிக்கல தலையாகிட்டே இருந்ததுங்க அப்புறம் சொல்லி ரெடி பண்ணிக்கிறேன் அவர் கடைசியில் நம்மளுக்கு கூப்பிட்டாரு 10 நாள் கிடையாது மறுகளை போட நாம போட்டு தான் ரெடி பண்ணோம் நீங்க போட்டுதான் பண்ணணும். இது ஒண்ணு விஷயம் இல்லை நீங்க தயவு பண்ணிருக்க ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு பாஸ்போர்ட் சின்ன கோரப்படியாது ரெடி பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அதெல்லாம் காலையில் மாற்றிக்கலாம் எந்த கண்ட்ரி போகிறப்ப சொல்லுங்க டக்குனு விசா போட்டு பாஸ் வர சொல்லி தாண்டி விட்டு போனாங்க போயிட்டு வருது ஏவரேஜ் மாதம் கொடுத்துட்டேன் கேட்டு அங்க வைக்க சொல்லி எதை நல்ல முறை கட்டி கொடுக்கணும் ஃபீலிங் இருக்கணும்ல எங்களுக்கு வளர்ந்து எப்படி வளர்த்த முடியும் கிளி வளர்த்தி கிட்ட போகாது டபுள் டபுள் அது பவுன் அது கொஞ்சம் கலர் மாப்பிள்ளை கலர் நல்லா தெரியுது பாருங்க கலை உள்ள கருப்புல சங்கடப்படுறாரு சொல்லிச்சு சமாதானம் பண்ணிக்கிறேன் புத்துமதி சொல்லி தாடி விடுங்க சொல்லி வச்சுக்கிறேன் நீங்க சொல்லி கொடுங்க அதெல்லாம் தொழில் உனக்கு அண்ணி அண்ணி மாப்பிள்ள
இல்லாமல்ல நமது பல்லடம் நகரத்திலே ஒடங்கிபாளையம் கிராமம் மேற்கு ராசா கவுண்டன் பாளையத்தில் புண்ணிய பூமியாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மேற்கு ராசா கவுண்டன் பாளையத்தில் தற்சமயம் தேசிங்கி ராஜா மற்றும் பஞ்சகல்யாணியுடைய திருமண நிகழ்வு, திருமண வைபவ நிகழ்வானது ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னாங்க எல்லாருமே சொல்லுவாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தேசிங்கி ராஜாவையும் பஞ்சகல்யாணியும் ஒரு எளிதா எடுத்துக்க கூடாது. என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே போட்டோலாம் வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சிருப்போம். அந்த தேசிங்கி ராஜாவுக்கும் அந்த பஞ்சகல்யாணிக்கும் திருமண நிகழ்வை திருமண நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணினதே ஒரு பெரிய விஷயம். ஏதாவது ஒரு ஊர்ல தற்சமயம் நடந்திருக்குங்களா? இல்லை. ஆனா நமது ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை செய்யலாம், பழங்காலத்தினுடைய முறையை நாம கொண்டு வரலாம், மூட நம்பிக்கையை வந்து தகர்த்தெறியலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்ததே பெரிய விஷயம். அதற்கு முன்னுதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முறையாகவே அதாவது வந்து பார்த்தீங்கன்னாங்க பட்டினி சீரு, உப்பு மாத்துறது, இந்த மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுகளுமே முறையாக வந்து நாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நேற்று இருந்து அப்போ நேற்று வந்து மழை வந்திருக்குது நம்ம ஊருக்கு எல்லா பக்கமே. ஒரு 4 துளியாவது விழுந்துச்சு இல்லைங்க, மழை வந்துச்சு இல்லைங்க. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியானது பார்த்தீங்கன்னாங்க நேத்தே வந்து அருள்பாலிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அருள்பாலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாங்க அந்த மழை வரத்தை கொடுக்கறதுக்கு நேத்தே வந்து ஒரு அறிகுறியை நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்பங்க எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன வேலைக்கு போனாலும் சரி, சாஃப்ட்வேர்ல போய் வேலை செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு தான் வேலை செய்யணும். அந்த 3G வரலாம், 4G வரலாம், 7G வரலாம், 5G வரலாம், 8G வரலாம், 20G கூட வரலாங்க. ஆனா கஞ்சிய விவசாயி தான் ஊத்தணும். எத்தனை G வந்தாலுமே கஞ்சிய விவசாயி தான் ஊத்தணும். அந்த கஞ்சிய விவசாயி தான் ஊத்தணும் அப்படின்னா நம்ம ஊருக்கு மழை வேணும். அந்த மழை இருந்தா தான் அந்த விவசாயி வந்து நம்மளுக்கு அந்த உணவை வந்து அந்த தானியங்களை வந்து நம்மளுக்கு சரியா கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த ஒரு பூஜையானது. இந்த தேசிங்கி ராஜா பஞ்சகல்யாணிக்கு திருமண நிகழ்வு நடத்தணும் அப்படின்னம்னா மலைவரம் வேண்டி பாடல்கள், மலைவரம் வேண்டி பதிகங்கள் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு, திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறாரு, சேக்கிலார் பாடியிருக்காங்க. இந்த பதிகங்களை எல்லாம் இந்த வேள்வியிலே சமர்ப்பணம் செய்து இந்த அக்னி ரூபத்தில், அதாவதுங்க இந்த பார்க்கறதுக்கு யாக மலத்துற மாதிரி தான் தெரியுங்க. இங்க வந்து பிரபஞ்ச சக்தி வந்து ஒன்றாக இருக்கும். எப்படின்னாங்க காற்று நீர் நெருப்பு பூமி ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 காற்று நீர் நெருப்பு பூமி ஆகாயம் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் தான் எனக்கு பிரபஞ்ச சக்தி. இப்ப வேள்வி பண்றோம் அப்படின்னாங்க அக்னி வளர்த்துறோம், நெருப்பு வந்துருது. இந்த கலசத்துக்குள்ள தீர்த்தம் இருக்குது, நீர் இருக்குது. இப்போ சிவாச்சாரியார் இருக்கிறாரு, நாங்க இருக்கிறோம், மந்திரங்கள் சொல்றோம். மந்திர காற்றுக்கள் வெளியில வருது. காற்று வந்துருச்சுங்க, நீர் வந்துருச்சுங்க, நெருப்பு வந்துருச்சுங்க. பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம இந்த பூமியினுடைய சாட்சியாகத்தான் இந்த நிலப்பரப்பின் மேலே வச்சு நாம் வந்து வழிபாடு செய்கிறோம். காற்று நீர் நெருப்பு பூமி ஆகாயம். அப்போ இந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னாங்க நாம் போடக்கூடிய வருங்க மூலிகை திரவியங்கள் வச்சிருக்கிறோம், நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கிறோம், திரவியாகுதிகள் எல்லாம் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து நெருப்பில் போடணும். அதாவது அக்னியில் வந்து சாத்தும் பொழுது அந்த அக்னியானது நேராக எங்கே கொண்டு போய் சேர்த்து அப்படின்னாங்க ஆகாயத்தில் கொண்டு போய் சேர்த்து. அப்போ காற்று நீர் நெருப்பு பூமி ஆகாயம் அப்படின்னு சொல்லி 5 விஷயங்களும் இந்த இடத்துல வந்துடுதுங்க. சரிங்களாங்க? அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய சாட்சியாக
பிரபஞ்ச சக்தியினுடைய சாட்சியாகத்தான் நாம வந்து இந்த பூஜையை செய்கிறோம். இதனுடைய பலன்கள் வந்து நிச்சயமாக உறுதியாக நம்மளுக்கு நம்மளுடைய பகுதிக்கு மழை வரத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த பூஜையானது நடைபெற இருக்கின்றது. ஆகையினால் அனைத்து 10 கோடி பெருமக்களும் உடனடியும் சுற்றுலாலயத்தினுடைய வளாகத்திற்கு வரும்படி நாங்கள் எல்லாம் மிகவும் பணியன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். அக்னி காட்சி அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ நாங்க வந்து இதுல வந்து சுவாகா சுவாகா அப்படிப்போம். அப்ப சுவாகா அப்படின்னா ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிறந்த நேரங்களிலே பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. கோடியா முடிச்சுட்டு விநாயகர் கோயில் சுத்தி வரும். சரிங்களா? வாமனது முயி
அது வேணும், அது மலச்சோறு இருக்கிறது. ஜோதி கண்டாய் தொல்லாய் எளியான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாட்டவனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுரைகள் மணாளன் தானே இல்லக விளக்குது விளக்குது ஜோதியாய் வல்லக விளக்குது வளரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே போற்றே போற்றி போற்றி வீரலட்சுமி போற்றே போற்றி 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 ஜெயலட்சுமி போற்றே போற்றி போற்றி கஜலட்சுமி போற்றே போற்றி போற்றி காமாட்சி சுந்தரி போற்றே போற்றி போற்றி திரிபுர மங்களகா போற்றி போற்றி ஓம் தீவத்வதி பிரம்ம தீவத்வதி நாமி ஆவாகயாமி ஆவாகன சம்யோதன விக்ரந்தன காஸ்ரீ வேணு பாத நமஸ்கார யோனி சங்கீதக்கர விஜயத அக்னி ஜுவால மழை வரணும் அப்படின்னு சொல்லி தீபலட்சுமியினுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு யோகாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பிரஜவான் தவதி சந்திரமா அவாஹான் புஷ்பவான் பிரஜவான் தவதி ஓயம் வேதா ஆயுதனவான் வேதா ஆயுதனவான் தவதி. நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அரிசியை போட்டு நிறைக்க முடியாது. ஒரு வீடு ஃபுல்லா நிறைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே போட்டு நாம வந்து நிறைக்க முடியாது, அதுக்கு பொருள் செலவுகள் ஆகும். ஆனா ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏத்தணும்னா அந்த வீடு பூரா நிரம்பும். ஆனா ஒரே ஒரு தீபம் அது வந்து வீடு பூரா நிறைஞ்சிருக்குங்க, வீடு பூரா வெளிச்சத்துக்காக. அதனாலதான் வீடு நிறைந்த செல்வம் பிள்ளையார மாதிரி ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சா அது பிள்ளையார மாதிரி. நம்ம வா அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டியது. ஏதாவது ஒரு பொருளை ஒரு அரிசிமா பிடிச்சு வச்சா அவர் உடனே அங்க வந்து பார்த்துக்குவாரு. அத்தகைய விநாயக பெருமானை எழுத்தறிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகின்றது. சுவாமி முருகும்
உள்ளத்தார் நினைவினைக்கோம் செய்தாய் வருக வருக உயிர்ந்த சுருமா வருக உயிர் கைகோள் வருக ஸ்ரீ மகா மங்கள கணபதி தேவதா गणपति देवता मूर्तये समर्पयामि நிறைவடைந்து தொடர்ந்த வண்ணமாக இப்ப இந்த இடத்துல எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள் வேற எங்க இருந்துமே அது கிடைக்காது. பசுவில இருந்து மட்டும்தான் கிடைக்கும். பால், தயிர், கோமயம், சாணம், நெய், இந்த 5மே வேற எந்த உடம்புல இருந்துமே எடுக்க முடியாது. பசு அப்படிங்கிற அந்த உடல்ல இருந்து மட்டும்தான் நாம எடுக்க முடியும். பால், தயிர், கோமயம், சாணம், நெய், இந்த மகாலட்சுமியினுடைய உடம்பிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய இந்த 5 திரவியங்களை வைத்து இந்த இடத்தை இங்க ஒரு மாலை வச்சிருக்கிறவங்க பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம். இதையெல்லாம் சுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியக வாசனம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்தை இங்க இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்யப்படக்கூடிய வகையிலே, தூய்மையாக்கப்படக்கூடிய வகையிலே இந்த பஞ்சகவிய பூஜையானது நடைபெறுகின்றது. உகந்தாடும் அவங்கள் ஆவினிலன்று ஆவினி கருங்களோர் இணைந்தாடு கோவினி கருங்களோ சிவாய வீணாவினே காட்டிய பார்வை கண்டு